50 ஆண்டு கால வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வங்கக்கடலிலே உருவாகிய பெஞ்சால் புயல் என்பது 24ஆம் தேதி உருவான புயல் கிட்டத்தட்ட 6 நாட்கள் போக்கு காட்டி இறுதியாக 30ஆம் தேதி கரையை கடந்தது அனைவரும் நன்றாக அறிவோம். வானிலை அறிக்கைப்படி, சில தனியார் நிறுவனங்கள் அறிக்கைப்படி இந்த புயலை குறித்து, கரை கடக்கின்ற சூழ்நிலையை குறித்து வந்த அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே இதுவரையில் இல்லாத அளவிற்கு எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாக சென்னை மாநகரத்தில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலே கடந்த காலங்களில் 3 நாட்கள் 4 நாட்கள் சென்னை ஸ்தம்பித்த நிலையில் மழை பெய்து விட்ட 12 மணி நேரத்திற்குள்ளாக இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை திரும்பியதென்றால் முதல்வருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் போர்க்கால நடவடிக்கையுமே அதற்கு காரணம். பெஞ்சால் புயல் என்பது நின்ற இடத்திலே ஓரிரு நாட்கள் நின்ற வரலாறு என்பது வானிலை வல்லுநர்கள் கூறுகின்ற பொழுது 50 ஆண்டுகால புயல் வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வேகமான புயலின் காரணமாக திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ள நிவாரண பணிகளுக்கு கடலூருக்கு அன்பிற்கினிய MRK பன்னீர்செல்வம் அமைச்சர் அவர்களும் CV கணேசன் அவர்களும், திருவண்ணாமலைக்கு ஏவா வேலு அவர்களும், நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும், போக்குவரத்து துறை அமைச்சரான நம்முடைய சிவசங்கரன் அவர்களும், அதேபோல் பொன்முடி அவர்களும் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலைக்கு பொறுப்பு அமைச்சர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரிக்கு வீட்டு வசதித்துறையுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்களும், சுற்றுலா வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் பொறுப்பு அமைச்சர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். புயல் மழை வெள்ளம் என்றவுடன் சென்னையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 30 மற்றும் 1ஆம் தேதி களத்திற்கு சென்று இயல்பு வாழ்க்கை சென்னை திரும்பியதைக் கண்டு பொதுமக்கள் பாராட்டு மழையில் நனைந்து வந்தார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதேபோல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்ற கள ஆய்வின் காரணமாக அவரும் களத்திலே 1ஆம் தேதி முழுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து பாதிக்கப்பட்டதற்குண்டான சோடே இல்லாத அளவிற்கு சென்னை மாறியிருந்ததை கண்டு மகிழ்ச்சியுற்றார். அதேபோல் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு சென்று சுற்றி பார்த்து வந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மத்திய அரசை, ஒன்றிய அரசை உடனடியாக வெள்ள நிவாரணமாக 2000 கோடி ரூபாய் கேட்டு நேற்றைக்கே கடிதம் எழுதியிருந்தார். மாண்புமிகு தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அவர்களை வெள்ளம் பாதித்திருக்கின்ற இந்த 5 மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று களத்திலே நின்று நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையிலே மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். மத்திய அரசு உதவி செய்வதாக அறிவித்ததோடு நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மாநில அரசு பாதிக்கப்பட்ட கால்நடைகள், வீடுகள், பயிர்கள் போன்றவற்றுக்கு கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிவாரண உதவிகளை அறிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த வெள்ளமழை பாதிப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு பேருதவியாக, பேரியந்திரமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தை காக்கின்ற ஒரு கடவுளாக இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட பெருவழை வெள்ளத்தின் போது, பெருஞ்சீற்றத்தின் போது ஆளுங்கட்சிக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் ஆளுங்கட்சியுடைய பணிகளுக்கு ஆலோசனை சொல்வதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் ஆளுங்கட்சிக்கு குறைகளை சுட்டிக்காட்டுகின்ற இடத்திலே இருக்கின்ற எதிர்க்கட்சிகள்
வஞ்சக சூழ்ச்சியோடு அவதூறுகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசியலிலே கள ஆய்வு கூட்டங்களை கூட நடத்த முடியாமல் கட்சியிலே திணறிக் கொண்டிருக்கின்ற நிலை. சேலத்திற்கும் சென்னைக்கும் மாத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சாத்தனூர் டேம் திறக்கப்பட்டதால் தான், முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதால் பெரிய சேதம் ஏற்பட்டதாக கூறியிருக்கின்றார். கடந்த காலங்களை அவர் திரும்பி பார்க்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு இதே சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பில்லாமல் திறந்ததால் 280க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதை மறந்திருக்க முடியாது. பல லட்சம் வீடுகள் இழந்ததை அவர் மறந்திருக்க முடியாது. சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உத்தரவுப்படி 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நிரம்புகின்ற தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். முதற்கட்டமாக 25ஆம் தேதி 10,000 கன அடி தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம், முன்னறிவிப்பு கொடுத்துத்தான். அதுபோல் 5 முறை சாத்தனூர் டேமிலிருந்து முன்னறிவிப்பு கொடுத்து படிப்படியாக தண்ணீரை வெளியேற்றிருக்கின்றோம். கடைசியாக 1,68,000 கன அடி தண்ணீரை நேற்றைக்கு முன்னறிவிப்போடு தான் வெளியேற்றிருக்கின்றோம். அந்த முன்னறிவிப்போடு வெளியேற்றப்பட்டதால் தான் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. பல உயிர்களை காப்பாற்றி இருக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்கு உண்மையிலே மனசாட்சி இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசிற்கு நன்றி கூறி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வஞ்சக எண்ணத்தோடு குறை சொல்லி கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த போர்க்கால நடவடிக்கையை நம் மாநிலம் மட்டுமல்ல, அண்டை மாநிலங்களும் இன்றைக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மனசாட்சி இருக்குமானால் வாய்ச்சவடால் விடுகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மத்திய அரசிடம் நிதியை கேட்டு அழுத்தம் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர தமிழக அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் வாயிலாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இதை கேள்விக்கு தான் கேட்கலாம். அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு ஆய்வு பண்ணும்போது அவர் மேல அந்த சேவை அளிச்சவங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திலே இருக்கின்ற இருவேல்பட்டு மற்றும் அரசூர் ஊராட்சிகளை சார்ந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து வடிய தொடங்கியவுடன் அங்கிருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் ஆறுதல் கூறுவதற்காகவும் நேரடியாக சென்றிருந்தார். அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த அரசூர் ஊராட்சியிலே இருக்கின்ற குறிப்பாக மகளியணியை சார்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், முழுமையாக நிவாரணப் பணிகளை ஒரு புறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதந்தி பரப்பி முடக்க நினைக்கின்றார்கள், மறுபுறம் இப்படி மக்கள் நலப் பணியிலே ஈடுபடுபவர்களை அச்சுறுத்துகின்ற வகையில், அவர்களுடைய பணிகளை தடுக்கின்ற வகையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட மாடல் அரசு. ஆகவே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியில் தொடர்ந்து பயணிப்போம் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரணங்களை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆ முதல் அக்கு வரையில் எந்த பாதிப்புகள் என்றாலும் கருணை உள்ளத்தோடு களத்திலே நிற்கின்ற முதல்வர் என்பதால் ஏதோ நேற்றைக்கு முன்தினம் இந்த பதவிக்கு வந்தவர் அல்ல. நேற்று முன்தினமோ இது போன்ற பாதிப்புகளிலே தன்னை களத்திலே ஈடுபடுத்தி கொண்டவர் அல்ல. 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே இருப்பவர், பாதிப்புகள் என்னவென்று கணக்கிட தெரிந்தவர். நிச்சயம் அதற்கும் உரிய நிவாரணத்தை அறிவிப்பார். ஒருத்தரா கேள்வி சொல்றேன். மாண்புமிகு தமிழக அரசை பொறுத்தளவில்
இந்திய வானிலை மையமாக இருந்தாலும், தமிழகத்திலே இருக்கின்ற வானிலை மையமாக இருந்தாலும், தனியாருடைய வானிலை மையமாக இருந்தாலும், அவர்கள் தருகின்ற தரவுகளை உடனுக்குடன் துறை சார்ந்த அலுவலருக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். இந்த சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் 5 முறை தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தண்டோரா மூலமாகவும் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாகவும் நோட்டீஸ் அனுப்பி அனைவருக்கும் அதை செய்தியாக வெளியிட்டு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். அதற்குண்டான ஆவணத்தையும் கையிலே வைத்திருக்கின்றோம். 5 முறை அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோட்டீஸ் வழங்கியதையும் அறிவிப்பு வெளியிட்ட குறிப்புகளையும் கையிலே வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த அரசை பொறுத்தளவில் முன்னெச்சரிக்கையாக செயல்படுகின்ற ஒரு அரசு என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். சென்னையிலே பெருமழை என்றபொழுது 1 மாதத்திற்கு முன்பாக இருந்தே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலே ஈடுபட்டோம். சுமார் 8000த்திற்கும் அதிகமான சமூக ஆர்வலர்களை ஒருங்கிணைத்திருந்தோம். மாநகராட்சியின் சார்பில் 22,000 மாநகராட்சி பணியாளர்களை ஈடுபடுத்தியிருந்தோம். நீர் உறிஞ்சும் இயந்திரங்களை 800க்கும் அதிகமான இயந்திரங்களை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைத்திருந்தோம். அதேபோல் 700 அரவை இயந்திரங்களை மரங்கள் விழுகின்ற பொழுது உடனடியாக அகற்றுவதற்குண்டான பணிகளை துரிதப்படுத்தியிருந்தோம். 36 படகுகளை சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் வாங்கி ஆங்காங்கு நிறுத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 106 படகுகளை முன்பதிவு செய்து தயாராக வைத்திருந்தோம். இப்படி அனைத்து வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது இந்த ஆட்சியினுடைய கொள்கையாகவே வழியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சென்னை மாநகரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளே ஒரு சாட்சி. மாவட்டங்களிலும் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதல் கவனம் செலுத்துகின்ற ஒரு கருத்து வந்திருக்கு. ஏன்னா இப்ப பகுதி நம்ம எதிர்பாராத விதமா அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தாலும் கூட அரசோட நடவடிக்கை இன்னும் எப்படி இருந்திருக்கணும், இப்ப எப்படி இருக்கு? இந்த பெஞ்சான் புயலை பொறுத்தளவில் புயல் உருவான ஓரிரு நாளில் எப்பொழுதுமே கரையை கடக்கும். ஆனால் இந்த புயல் என்பது நின்ற இடத்திலேயே 2 நாட்கள் நின்று கொண்டிருந்தது. அந்த புயலுடைய தாக்கம் எங்கு சென்று அடையும் என்பதை இந்திய வானிலை மையமே அதை அளவிட முடியாத ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் கடலூர் போன்ற மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை அந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்னையிலே இருக்கின்ற தமிழ்நாடு வானிலை மையத்திலே உட்கார்ந்து அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அவர் காணொலி வாயிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி ஆய்வு செய்ததை நீங்களே நன்றாக அறிவீர்கள். இந்த வானிலை தரவுகளை பொறுத்தளவில் அவர்கள் தந்த தரவுகளுக்கு மீறி இந்த புயலுடைய வேகமும் புயலுடைய வீச்சும் கணக்கிட முடியாமல் இருந்தது. அப்படி இருந்தும் புயலின் தாக்கத்திற்கேற்றாற்போல் தயார் நிலையில் இருந்ததால் தான் உயிரிழப்புகள் என்பது அதிகப்படியாக இல்லை. நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்த்து பெரிய உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும். இந்த ஆட்சியாளர் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதற்கு முழு முதற் காரணம். இந்த அரசை பொறுத்தளவில் ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், கழகத் தொடர்களும் சரி, இயற்கை பேரிடரை சமாளிப்பதற்கு பேரிடரோடு போரிட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்கி வருவதை யாரும் மறுக்க முடியாது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை பொறுத்தளவில் நேற்றையிலிருந்து சாமியினுடைய உற்சவ ஊர்வலம் தொடங்கிவிட்டது. நேற்றைக்கு துர்க்கை அம்மனுடைய ஊர்வலமும் இன்றைக்கு பவானி அம்மனுடைய ஊர்வலமும் துவக்கப்பட்டு விட்டது. கிரிவலப்பாதையில் எந்தவித சேதாரம் இருந்தாலும் 2 நாட்களில் சரி செய்யப்படும். அதேபோல் கடந்த ஆண்டு 35 லட்சம் பக்தர்கள் வருகை தந்தார்கள்.
இந்த ஆண்டு 10 to 20% மக்கள் கூடுதலாக வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி திருநாளில் கூடுகின்ற கூட்டத்திற்கேற்ப அனைத்து வசதிகளையும் 2 மடங்காக உயர்த்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் துணை முதல்வர் அவர்கள் 15 நாட்களுக்கு முன்பாக நேரடியாக கிரிவல பாதையை பார்வையிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 6, 7 தேதிகளில் மீண்டும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே கூடுகின்ற கூட்டத்திற்கேற்றாற்போல் போக்குவரத்து வசதி, தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது, தென்னக ரயில்வேக்கு கூடுதலாக ரயில்களை இயக்குவது, காவல்துறையின் பாதுகாப்பை அதிகப்படுத்துவது, அதேபோல் தீயணைப்பு துறையினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவது, மின்சார வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஆகியவைகளை அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினாலும் எந்தவித சிரமமும் இல்லாமல் தீபாவளி திருநாளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவதற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கின்றார். நிச்சயம் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு வேகமாக நாம் வளர்ந்திருந்தாலும் ஒரு சில பேரிடர்களை துல்லியமாக கணக்கிட முடியாத சூழல் இருப்பதை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இது ஒரு பாடமாக கருதி இது போன்ற பெருமழை வெள்ள காலங்களில் இது போன்ற நிலச்சரிவு ஏற்படும் என்று கருதுகின்ற பகுதிகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவே அந்த நடவடிக்கைகள் வருங்காலங்களில் விரைவுபடுத்தப்படும், உறுதியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்திய வானிலை ஆய்வு மையமே இந்த பெஞ்சல் புயல் போக்கு காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். உண்மை அதுதான். பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த பெஞ்சமின் புயல் என்பது வானிலை ஆய்வு மையத்திற்கே கட்டுப்படாமல் போக்கு காட்டியது என்பது உண்மை. அதனால்தான் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் திடீரென்று ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் என்று கருதுகிறார்கள். வருங்காலத்தில் இதையும் மிஞ்சுகின்ற அளவிற்கு வளர்ந்துவிட்ட அறிவியலை, விஞ்ஞானத்தை நோக்கி துல்லியமாக கணக்கிடுவதற்கு என்னென்ன எல்லாம் வழிமுறைகள் இருக்கின்றதோ அதை மேற்கொள்ள தமிழக அரசு தயாராக இருக்கின்றது. விழுப்புரம் மாவட்டம் வாடும்போது வடிவேலு படத்துல நீ வாடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் பதிவு. அதே போல இந்த புயலுக்கு ஒரு சேலஞ்ச் விட்ட மாதிரி எங்க ஊர் பக்கவா, திருவண்ணாமலை பக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு நெட்டிசன்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய கருத்து? ஏற்பட்ட துக்கத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன நடைமுறைகளோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். பாசிட்டிவான விஷயங்களே தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அனைத்தையும் நல்லவைகளாக நினைக்க வேண்டும். இதுதான் நடைமுறையில் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும். இது போன்ற கருத்துக்களை தவிர்த்து விடுவது மகிழ்ச்சியை தரும் என்று கூறிக்கொள்கிறேன்.